எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆக மொத்தம் உருப்படாம போனது நம்ம மட்டும்தான். குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் தொடர்ந்து புதிய உச்சத்தின் மேல் உச்சமாக போய்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்மாலே 47 பாயிண்ட் தான் ஏறி இருக்கான். அதுவும் எப்படி? அவனுக்கு விருப்பமே இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு காலையிலேயே நம்மளுடைய மார்க்கெட் என்பது நெகட்டிவ்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் யாராவது மண்டையிலே 2 தட்டு தட்டி இருப்பாங்க போல, ஏன்டா ஏறாம இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 47 பாயிண்ட் பிளஸ்ல வந்திருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஈரான் வார். அதனால தான் நம்ம ஏறாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் குளோபல் மார்க்கெட்ஸுக்கும் அதே பிரச்சனை தான். பட் இருந்தாலும் அவங்கெல்லாம் புதிய உச்சம்னு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் அங்கே கொண்டே பணத்தை கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏறிக்கிட்டு இருக்காங்க. இருங்கடி, உங்களை ஒரு நாள் அவனுங்கெல்லாம் ஏதாவது ஒன்று செல்லிங் பண்ணி சும்மா வச்சு செய்ய போகிறாங்க. அன்னைக்கு உங்ககிட்ட இருக்க விற்கக்கூடிய பணம் எங்கள் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு இளவு காத்த கிளியாக நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, இதுக்கே இப்படிங்கிறீங்களே, இன்னொரு மிக முக்கியமான செய்தி. இதை கேட்ட உடனே எனக்கு நாடி நரம்பெல்லாம் அப்படியே ஆடி போச்சு. ஸ்ரீலங்காவுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வட்டி விகிதத்தை 3 வருஷமாக ஏற்றவே இல்லை. இப்போ கொஞ்சமாக கூட ஏற்றிருக்கலாம், ஆனால் இனி விட்டா தாங்காது, இன்ஃப்ளேஷன்லாம் கட்டுப்படுத்த முடியாது, விலைவாசிலாம் ரொம்ப எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு 8.75% அவங்களுடைய வட்டி விகிதத்தை உயர்த்தியிருக்காங்க. அப்போ புதுசாக தொழில் பண்ணுறவங்க, ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்கலாம் ஏதாவது கடனுக்கு வாங்கி ஏதாவது வியாபாரம் செய்யலாம், நாட்டை தூக்கி நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. இதை பார்க்கும்பொழுது எனக்கு சப்த நாடியும் ஒரு நிமிஷம் ஆடி போச்சு. அப்போ ஆர்பிஐ பாலிசி அடுத்த வாரம் வருது. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? கண்டிப்பாக ரிப்போ ரேட்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ ஸ்ரீலங்கா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நியூஸை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் நம்மளுக்கு ஆடி போச்சு. ஒருவேளை நம்ம ஆட்களும் ஏதாவது இந்த மாதிரி வட்டி விகிதத்தை ஏற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது மாதிரி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் ஒருவேளை நம்ம ஆளுகள் இந்த மாதிரி ஏதாவது ரேட்டை ஏற்றிட்டாங்கன்னா வாழைப்பழத்தில் கடப்பாரை ஏற்றுவது போல அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போவோம். எது எப்படியோ நம்ம சுற்றி சில நல்ல தகவல்களும் இருக்குது, மோசமான தகவல்களும் இருக்குது. எப்படியா இந்த ஈரான் வார் செட்டில் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு மேலே வந்துடலான்னு பார்த்தா மற்றவனுங்கெல்லாம் மேலே வர்றானுங்க. நம்ம மார்க்கெட் கொஞ்சம் வீணாக தான் போயிருக்கு. அடடடா, அந்த சந்தோஷம் இருக்கே நண்பர்களே. சில நேரங்களில் சேலரி நம்மளுக்கு உதவி செய்யாது, ஆனால் நம்ம வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஷேர்களிலிருந்து வரக்கூடிய டிவிடெண்டு தான் நம்மளுக்கு சில நேரங்களில் உதவி செய்யும். அப்படிதான் ஒரு நண்பர் சொல்கிறாரு, பிஜி இன்விட் ஷேரில் டிவிடெண்ட் வாங்கியாச்சு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு. ஆஹா, இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? வாங்குற சம்பளத்தை அப்படியே கொண்டு போய் பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா செலவுகளுக்கும் ஏதாவது ஒரு ஷேர் டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாத செலவா இந்தாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்லேருந்து வரக்கூடிய டிவிடெண்டை வச்சுக்கோங்க அப்படின்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க் தரணுமா? வீட்டம்மா டூர் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்களா? அதுக்கு ஏதாவது இந்த கோல் இண்டியா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஷேர் வச்சுருக்கும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய, ஆனால் இன்றைக்கி கோல் இண்டியா ஷேரை செஞ்சு விட்டாங்க. அந்த நியூஸ் அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் பார்ப்போம். ஸோ அந்த டிவிடெண்ட் எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? இப்படி ஏதாவது ஒரு பிஜி இன்விட் ஷேர்லேருந்து வரட்டி இப்படி இருந்தால் எவ்வளவு ஜாலியாக இருக்கும். ஸோ வாங்குகிற சம்பளத்தை அப்படியே சேஃப்டி பண்ணிடலாம். இப்போ எல்லாத்து வாழ்க்கையிலும் என்ன நடக்குது? வாங்குகிற சேலரி அப்படியே செலவு பண்ணிட்டா கையில் ஒரு 10,000 கூட மிச்சமாகிறது இல்லை. அதை சேவ் பண்ணி நம்ம எந்த காலத்தில் கோடீஸ்வரன் ஆகிறது? இருந்தாலும் விடக்கூடாது. அந்த 10,000த்தையும் சிறுக 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 சேமித்து ஒரு காலத்தில் நாம் கோடீஸ்வரன் ஆகிறோம். நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் சிங்கக்குட்டி மாதிரி 2 ஷேர்கள் வேலை பார்த்துருக்கு. மிண்டா கார்ப் அப்படின்னு பேரை கேட்டால் கரடிக்கு கூட பயந்துரும் போல. எப்படியோ தன்னுடைய லோலிருந்து மறுபடியும் ஒரு முறை கின்னஸ் ரெக்கார்டாக மேல் நோக்கி வந்திருக்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்ற ஒரு நியூஸில் இந்த மிண்டா கார்ப், அவன்டெல் அப்படின்ற 2 ஷேர்கள் இருக்குது. இந்த அவன்டெல் சமீபத்தில் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும், மிண்டா கார்ப் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு ரெக்கார்ட் டேட் 14 ஆகஸ்ட் அப்படின்றதையும் சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அது போக இவங்க 2 பேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு முறை இறங்கினாலும் எவ்வளவு முறை ஏறி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பல முறை அந்த வேலையை பண்ணியிருக்கா. ஸோ இந்த அவன்டெல் அப்படின்ற ஷேர் ஹோல்டர்ஸ் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இறங்கி ஏறி மறுபடியும் கீழே இறங்கணுன்னே அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க? ஆண்டவா எப்படியாவது இவன் மேலே வந்துடுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க.
அதே மாதிரி இப்போ மேலே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எத்தனை முறை எவ்வளவு பர்சன்டேஜ் ஒஸ்ட் கேஸாக இந்த 2026 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே விழுந்துட்டு திரும்பி ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை 18% மோசமாக சரிவடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்து மறுபடியும் ஏறி இருக்கு. மறுபடியும் அடுத்த முறை எப்படா 18% கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை மார்ச் மாதத்தில் நடந்துச்சு. உடனே பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க அந்த இடத்துல போய் எடுத்திருப்பாங்க. எடுத்தோடனே அடுத்த 2-3 நாட்கள் வயிறு கலக்கி இருக்கும். ஏன்னா அந்த ரேட்டிலிருந்து அவன் பிக்கப் ஆகலை, தொடர்ந்து கீழே சரிவடைஞ்சிட்டான். என்னடா இது ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு வந்த சோதனை அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்த நேரத்தில் திருப்பி அந்த ஸ்டாக் வந்து மேல் நோக்கி ஏறி அப்படியே அந்த பேட்டர்னுக்குள்ளே உள் வாங்கிட்டான். அப்படி உள்வாங்கி தொடர்ந்து மேல் நோக்கி வந்த பங்கு பல பேர் அதனுடைய பழைய ஹையிலேயே கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனாலும் இன்னைக்கு அந்த ஷேர் என்ன பண்ணியிருக்குன்னா, அதுக்கும் மேலே புதிய உச்சம் கடந்த ஒரு வருஷத்தில் அப்படின்ற மாதிரி 181 ரூபாய்க்கு திரும்பி ஏறிய ஷேரில் இந்த அவன்டெல் அப்படின்றது வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஓம் ஜண்டா 7 கடல் 7 மலை தாண்டி இருந்தாலும் அந்த பச்சைக்கிளியில் இருக்கக்கூடிய இதயத்தை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி எத்தனை முறை சோதனைகள். அடடா, இவனை கின்னஸ் ரெக்கார்டுக்கு அனுப்பிவிடணும் போல. இந்த மிண்டா கார்ப் என்ற பங்கு சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு இறங்கி ஏறி பல முறை சாதனை செஞ்சு, போன வாரம் கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், டாடா பவரில் நான் இப்படித்தாங்க ஒரு ஷேருக்குள்ளே ஸ்மார்ட் மணி கான்செப்டில் அது இறங்கும் போது ஏறும்போது ஆடிக்கிட்டு இருந்தேன். அது பெருசாக மேலேயும் போகல கீழேயும் போகல, ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தேன், அது எனக்கு வாய்ப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி இந்த மிண்டா கார்ப் என்ற ஷேர் சமீபத்தில் என்ன சாதனை செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் கடும் சரிவு. அந்த சரிவுக்கு அப்புறம் இப்போ எடுத்து பார்க்கும்போது தன்னுடைய பழைய ஹை என்பது ரீச் பண்ணியிருக்கான். இது மாதிரி தான் எத்தனையோ ஷேர்கள் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இறங்குறான், அப்புறம் ஏறிடுறான். சில பேர் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகிறானுங்க, அப்புறம் கீழே விழுந்துறானுங்க. சில பேர் அப்படியே கண்டினியூஸாக ஏறுறாங்க, சில பேர் கண்டினியூஸாக. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. தற்போதைக்கு கீழே இறங்கி கிடக்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்ற ஒரு நியூஸில் இந்த அப்போலோ டயர் அப்படின்ற ஒரு ஷேர் கடும் மோசமான சரிவு இந்த அப்போலோ டயர் பார்க்கறதுக்கு. ஆனால் நாம் அளந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது சமீபத்தில் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு 16% ஒஸ்ட்டாக கீழே வந்து விழுந்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஷேர் என்ன செய்தது அப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு 7-8% என்பது போல் லேசாக மேலே வந்தான். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி போவோம்னு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் ஒரு முறை இந்த ஷேர் ஒரு 16% இறங்கி ஒரு 400 ரூபா பக்கத்தில் இது வந்து விழுந்திருப்பான். உடனே பல பேர் என்ட்ராக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு இந்த ஷேர் என்ன பண்ணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகபட்ச ஒஸ்ட் கேஸாக இந்த வருஷத்தில் நான் கீழே விழுந்தேன் அப்படின்ற மாதிரி முதல்ல 16% கீழே இறங்கிட்டு ஏறினா இந்த முறை 21% கீழே சரிவடைஞ்சிட்டு இப்போ லேசாக மேலே ஏறி இருக்கக்கூடிய ஷேர்களில் இந்த அப்போலோ டயர். பட் இந்த அப்போலோ டயரில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் Q4 ரிசல்ட். அதில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 631 கோடி லாபம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது சமீபத்தில் நாங்கள் செய்யாத ஒரு லாபம். அதே மாதிரி சேல்ஸ் என்பது 7336 கோடி போன டிசம்பர் குவார்ட்டரோடவும் கம்மியாக தான் இருக்குது. பட் இனிவே நெட் ப்ராஃபிட் என்பது 631 கோடியில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து அதர் இன்கமில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் வந்து நம்மளால் சரி வர புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இந்த அதர் இன்கம் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப குறைவான தகவல் இருக்குது. நீங்கள் நேராக போய் இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா என்எஸ்சிலையோ அல்லது பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சிலையோ அவங்க ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து பார்க்கணும். எது எப்படியோ தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த அப்போலோ டயரில் சமீபத்தில் வால்யூம் என்பது நடந்திருக்கு. இது இந்த ஷேரை போட்டு தள்ளுறக்கா இல்லை மறுபடியும் எழுச்சி அடைய வைக்கிறக்கா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸ்டெபிலைசர்னு வாங்க போனாவே இன்னும் பல பேர் கண்ணை மூடிட்டு அவங்க சொல்லக்கூடிய பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த V-Guard அப்படின்றதான். ஸோ இந்த V-Guard ஷேர் சமீபத்தில் அதில் கொடுத்துருக்கக்கூடிய Q4 ரிசல்ட் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மட்டும் இல்லை, அவங்களுடைய சேல்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1687 கோடி அப்படின்றது. இனி வேறு அடிக்கடி கரண்ட்டு கட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தகவல் வருதுன்னு வச்சுங்க. உடனே உங்களுக்கு என்ன மனசில் தோணும், ஐயோப்பா ஏதாவது ஒரு ஸ்டெபிலைசரை வாங்கி வைப்போம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களே என்னன்றது தெரியல. எது எப்படியோ தற்போதைக்கு 1687 கோடின்னு அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்டையும் 95 கோடின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பாவம் அந்த ஷேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமாண்ட் என்பது வரல. தற்போதைக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த V-Guardல அடுத்தது என்ன நடக்கும்
அதே மாதிரி இந்த வருஷத்தில் எவ்வளவு மோசமாக இறங்குனா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக 2 முறை இறங்கியிருக்கான் மோசமாக. சில பங்குகள்லாம் ஒரு முறை அந்த மாதிரி தான் இறங்கியிருக்கு. ஈவன் 2 முறை மோசமாக 2 days மூவிங் ஆவரேஜிலிருந்து ரொம்பவுமே ஓவர் சோல்டு ரீஜியன், ரொம்ப மோசமான சரிவு அப்படின்னு போனது கிட்டத்தட்ட 2 ஒரே அளவு தான், 17%, 18% தான். 2 முறையுமே இந்த ஷேர் என்பது இறங்கி விட்டு ஏறி இருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு சரிவு, அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஆன அளவுக்கு இல்லை, 17% இறங்கல, 11% தான் இறங்கியிருக்கான். அந்த அளவுக்கு மோசமான சரிவு இல்லை. 17% இறங்கிட்டு அப்புறம் ஒரு 20% ஒரு முறை ஏறி இருக்கு, மறுபடியும் 18% இறங்கிட்டு ஒரு 20% ஏறி இருக்கு. இந்த முறை 11% இறங்கிட்டு திரும்புறானா அல்லது இன்னும் மறுபடியும் அப்படியே திரும்பி கீழே இறங்குறானா, என்ன செய்ய போறான் அப்படின்றது தெரியல. பட் இந்த வருஷத்துல ட்ரம்ப் அவர்கள் இருக்கும் வரை வருஷத்துக்கு 2 தடவை என்னையா, நாங்கள் 20 ரவுண்டு கூட போவோம், நீ யார் அதை கேட்கறக்கு அப்படின்ற மாதிரி. ட்ரம்ப் இஸ் த வாலட்டிலிட்டி, ட்ரம்ப் இஸ் த ஸ்ட்ராட்டஜி, ட்ரம்ப் அவர்களை வச்சு தான் நாங்கள் வாழ்கிறோம், இது ட்ரம்ப்புக்கே தெரியாது, அவர்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி பல ரவுண்டு போயிட்டு வந்ததுக்கு காரணம் ட்ரம்ப் அவர்களை தவிர்த்து வேற யாரும் கிடையாது. ஒரே ஒரு ஆள் அவர்னால தான் நம்மளுடைய பல பங்குச்சந்தைகள் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கு. நண்பர்களே, இப்போ இந்த வீகார்ட் அப்படின்ற ஷேர் வந்து ரிசல்ட் கொடுத்த பின்பு இனி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். அதையெல்லாம் விடுங்க, நம்ம வந்து ட்ரம்ப் அவர்களால தான் உலக பங்குச்சந்தைகள் இவ்வளவு தூரம் ஏறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஆனால் அதுக்கும் பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கு. மார்க்கெட் இப்படி இருந்தால் எப்படி உங்களால் ஜெயிக்க முடியும்? அதாவது எஸ் செக்யூரிட்டிஸ் அப்படின்றவங்க ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க, அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லா உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, பங்குச்சந்தைகள்லாம் ஏறிக்கிட்டு இருக்குல்ல, அப்போ அது எல்லாமே ஏறுறதுக்கு பின்னாடி மொத்தம் வந்து 100 ஷேர்கள் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு ஷேர் தான் பின்னாடி உதவி செய்யுது. 1000 ஷேர்கள் இருக்கு. அஃப்கோர்ஸ் உலகத்தில் வந்து ஒரு 1,10,000 ஷேர் கூட வச்சுங்க. அப்போ 10,000 ஷேர் இருக்குன்னா அப்போ பின்னாடி இருந்து எது உதவி செய்யுது அப்படின்னா வெறும் 1000 ஷேர்கள் தான் உலக பங்குச்சந்தைகள் ஏறதுக்கு காரணம். மீதி எல்லாமே ஒரு தத்தியாக கீழேயே கிடைக்கிறது, அது உதவி செய்யவில்லை. சரி, இந்த இடத்துல 1,00,000 போட்டுட்டேன், 10,000 சொல்லிட்டு. ஸோ 10,000 பங்குகள் அப்படின்னா அந்த 10,000 பங்குகள்னால இந்த உலக பங்குச்சந்தைகள் இவ்வளவு உச்சத்தை தொடல. அந்த 10,000ல் 100 ஷேர்கள் மட்டுமே பங்குச்சந்தைகள் ஏறதுக்கு காரணமா இருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர் இது போன்ற செக்டர்களை வச்சுட்டு இவனுக்கு மேலே ஏற்றிட்டாங்க. துரதிருஷ்டவசமாக அது நம்ம கிட்ட இல்லை. ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் நம்ம மார்க்கெட்டில் லாபத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து ஒரு மீன் மாதிரி, உங்களை ஒரு தொட்டிக்குள்ள வச்சாலும் நீங்கள் பொழைச்சிக்குவீங்க, ஆற்றுல விட்டாலும் பொழைச்சிக்குவீங்க, கடலை தூக்கி போட்டாலும் பொழைச்சிக்குவீங்க, எப்படி வேணாலும் பொழைச்சிக்குவீங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் இந்த மார்க்கெட்லேயும் நீங்கள் ஜெயிச்சிருந்தா. நண்பர்களே, நம்ம நாட்டில் அப்படியே தான் நம்ம கீழே இறங்கிட்டு ஏறிய 2 ஷேர்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மிண்டா கார்ப் ஒன்று, அவன்டெல் ஒன்று. அது மாதிரி இந்த சோலார் எனர்ஜியில் இருக்கக்கூடிய சில ஷேர்களும் கீழே இறங்கினா திரும்பி ஏறிய ஷேர்களாக சமீபத்திய செய்திகள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சத்விக் கிரீன் எனர்ஜி அப்படின்ற ஷேரில் கூட ஒரு புது ஆர்டர் 171 கோடி கிடைக்குது. இதெல்லாம் எதை குறிக்குது? இந்த மாதிரி ஆர்டர் புக்கு நல்லா இருக்கு, புது ஆர்டர்களும் வர்றதுனால தான் சோலார் எனர்ஜி ஸ்டாக்குலாம் கீழே விழுந்ததுலேருந்து மேலே போயிருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்களா, சாத்விக் கிரீன் எனர்ஜி அப்படின்ற ஷேர் சமீபத்தில் கீழே விழுந்த ஷேர் மார்ச் மாதத்தில் 340 ரூபாயிலிருந்து ஒரு 520 ரூபா வரைக்கும் போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு செக்டர் என்பது சப்போர்ட் பண்ணுது. இப்போ இதுவே நீங்கள் டாடா எல்க்ஸி ஷேர் எடுத்து பாருங்க, அது வந்து நம்ம ஊர் டெக்னாலஜி கம்பெனி. ஸோ அதனுடைய இப்போ சமீபத்திய ரேட் என்பது கிராஷ் ஆயிருக்கு. இத்தனைக்கு டாடா எல்க்ஸி ஏஇலி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துலையுமே இந்த டாடா எல்க்ஸி அப்படின்ற ஷேர் கீழே சரிவடைஞ்சு கிடக்கு. இதில் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா, இந்த 2026 பல பங்குகள் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ், இது ஒரு சென்டர் பாயிண்ட், 200 நாள் ஆவரேஜினுடைய சென்டர் பாயிண்ட். அதுலேருந்து மிக மோசமாக ஓவர் சோல்டு ஒஸ்ட் கேஸில் போய் விழுந்ததுக்கப்புறம் சில பேர்லாம் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் வரைக்கும்லாம் திரும்பி வந்திருக்கான், அல்லது எவ்வளவு இறங்குனானுங்களோ அதையே திருப்பி மீட் எடுத்திருக்கான், அல்லது புதிய உச்சத்துக்கு கூட போயிருக்கான். ஆனால் இந்த டாடா எல்க்ஸிலாம் பாருங்க, அவன் ரொம்ப மோசமாக இறங்கியதுன்னு பார்த்தோம்னா 28% இறங்கிய பிறகு அவன் திருப்பி ஏறியது வெறும் 19% தான். இது ஒரு மோசமான ஒரு அனுபவமாக தான் பல ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கு.
அது மட்டும் இல்லை, இது ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நிறைய பேர் மறுபடியும் இந்த ஷேர் அதே தனது பழைய லோவுக்கு வரும் பொழுது சில ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். லேசு வாக்கில் ஆடிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இன்னும் சில ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒஸ்ட்டாக இறங்குச்சுல்ல, மறுபடியும் அதே அளவு ஒஸ்ட்டாக இறங்கினா தான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சில பேர் 3600 கூட வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கொந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ தற்போதைய நிலைமையில். அந்த மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லேயே பல்வேறு கான்செப்டுகள் இருக்குது. இந்த குரூப்புக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைய கதாநாயகன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல் இண்டியா தான். எதுவுமே உங்களுக்கு நல்ல நியூஸும் சரி கெட்ட நியூஸும் சரி ராத்திரியோட ராத்திரியாக தான் வரும். நீங்கள் எந்திரிச்சு முழிச்சு பார்க்கும்போது நல்ல நியூஸ் வந்து உங்களுடைய பங்குகள் 5% 10% ஏறினா மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நியூஸ் சரியில்லைன்னு கீழே இறங்குச்சுன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ கோல் இண்டியா அப்படின்ற ஷேர் சிவனேன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன்னுடைய ஒரு 2 வருட லோ வரைக்கும் போயிட்டான். 2025 கிட்ட போயிட்டான். அப்போ அது வந்து 2024 லோ. ஸோ 2025 பெருசாக ஏறவே இல்லை. ஒரு வருஷம் பூரா ஒரே இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் இப்போ வந்திருக்கக்கூடிய எனர்ஜி ரிலேட்டடான நியூஸில் வந்து பழைய ஹை வந்துருச்சு. என்றைக்குமே வந்து நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், ஒரு ஸ்டாக் கீழே வந்து விழுந்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி வரும்பொழுது பல முதலீட்டாளர்கள் வந்து ஒன்றா பாதி விற்று விட்ருவாங்க, இல்லைன்னா கீழே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மேலே போகிற வரைக்கும் போகட்டுன்னு பார்ப்பாங்க, அல்லது ப்ராஃபிட் புக்கிங் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா மிகச்சரியாக தன்னுடைய பழைய கையை தொட்டுட்டு கீழே இறங்கின பல பங்குகள் இருக்கு, அதனால் அப்படி பண்ணுவாங்க. இந்த வேலையை இப்போ யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10% டிஸ்கவுண்ட்டில் போட்டு தள்ளுனா அப்புறம் அந்த ஸ்டாக், ஆனால் பாருங்கள் 10% டிஸ்கவுண்ட்டில் விற்றுமே இன்னைக்கு கோல் இண்டியா பெருசாக கீழே உழுகலை. ஸோ என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல் இண்டியாவில் ஆஃபர் ஃபார் சேல் என்பது ஓப்பன் ஆயிருக்கு. அதன் மூலியமாக கவர்மெண்ட் தங்களிடம் இருக்கக்கூடிய பங்குகளில் ஒரு 2% மட்டும் குறைக்கிறாங்க. ஒரு 2% மட்டும் குறைக்கிறாங்க. ஆனால் என்ன விலைக்கு குறைக்கிறாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். 412 ரூபாய் அப்படின்றதா இவங்களுடைய ஃப்ளோர் ப்ரைஸாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து சமீபத்தில் ஒரு ட்ரெண்டு பிடிச்சி மேல் நோக்கி ஏறிக்கொண்டு இருந்த இந்த கோல் இண்டியா படார்னு லேசாக கீழே இறங்கி இருக்கு. அதே மாதிரி எத்தனையோ ஷேர்கள் நண்பர்களே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏகப்பட்ட ஷேர்கள் வந்து ஏற்றமா இறக்கமா அப்படின்ற ஒரு டெசிஷன் பாயிண்ட் பக்கத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இனி அடுத்தடுத்து சில நாட்களில் என்ன ஆவாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த ஜேகே டயர் தங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் என்பது வெளியிட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஷேருமே ஒரு காலத்தில் ஓஹோன்னு ஓடிக்கொண்டு இருந்த ஷேர் தான். அதுக்கப்புறம் கடும் வீழ்ச்சி. இந்த 2026 இந்த ஷேர் பெருசாவெல்லாம் இறங்கல. ஒரு முறை இறங்கியிருந்தா அது வெறும் 10% இறங்கியிருந்தா, இறங்கின 10% திருப்பி ஏற்றி விட்டான். அப்படியே கூட பார்த்தோமே, டாடா எல்க்ஸி எல்லாம் இறங்கினதை கூட திருப்பி ஏற்ற முடியல, ஏன்னா செக்டர் அந்த மாதிரி. ஆனால் இது டயர் செக்டர் ஒரு மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய செக்டருங்கிறதுனால மறுபடியும் ஒரு முறை 10% தாண்டி ஒரு இடம் ஒஸ்ட்டாக போய் விழுந்தான். அது எவ்வளோன்னா 16%. ஆனால் இறங்கின அந்த 16% இன்னைக்கு ரிசல்ட்டையும் காரணமாக வச்சுக்கிட்டு திரும்பி மீட் எடுத்திருக்கான். எல்லாம் அந்த செக்டர்னுடைய ஹெல்ப் இருக்கிறதுனால தான். ஆனால் ஒன்றுங்க, உலகம் முழுவதும் புது புது உச்சங்கள் போகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த 1% ஸ்டாக்ஸ் தான். இந்த ஏஐ, செமிகண்டக்டர், ஐடி டெக்னாலஜியில் பெரிய கம்பெனிகள்லாம் வச்சுக்கிட்டு ஏற்றிட்டாங்க அப்படின்றதான் இந்த செக்யூரிட்டிஸ் மிக அருமையாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு விஷயத்தை. அந்த 1% ஷேர் எங்ககிட்ட இல்லையேப்பா அப்படின்ற ஒரு உண்மை தான் நம்மளை போட்டு நம்ம மார்க்கெட் இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியான எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.